இவளுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்து வாழ்ந்து வர வேண்டும் தம்பி. அப்படி அழைத்தேன். உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக நான் அழைத்தாய்? அழகமலை காற்றில் அமர்ந்து கொண்டு எல்லை காவலை முடித்துவிட்டு ஐயது நெத்திரையில் இருக்கும் பொழுது யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆபத்து மகனை ஓடிவா, ஆபத்து ஓடிவா, ஆபத்து ஓடிவா, ஓடிவா 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 என்று அழைத்த வண்ணமாக இருக்கின்றார். அண்ணா, அந்த பெண்ணுக்கு என்ன ஆபத்தோ தெரியவில்லை. அது சீக்கிரமாக நாட்டாமலை தென் பகுதிக்கு சென்ற அந்த பெண்ணுக்கு என்ன ஆபத்து என்று அறிய வேண்டும் தம்பி. அண்ணா, இருக்கின்றார். நாட்டாமலையில தெற்காபுர சீமையிலே கோவில் கற்ற வனத்திலே ஒரு பெண்ணாகப்பட்டவள். கருப்பா ஓடிவாடா, கருப்பா ஓடிவாடா, 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 ஓடிவாடா கேட்கிறது. அந்த பெண்ணாகப்பட்டவள் என் கனவுல தோன்றிய மாத்தாலாம். அண்ணா, உன்னுடைய கனவுல வந்து ஆபத்து அளித்ததா? உண்மைதான். அந்த பெண்ணுக்கு என்ன ஆபத்தோ தெரியவில்லை. அண்ணா, செல்ல வேண்டும் அல்லவா? அப்படி ஆட்டமாட்டா. எங்க ஆபத்து நடந்தாலும் அங்க சென்று காக்கக்கூடியவன் இந்த காவல் தேவ கருப்பசாமி. உண்மைதான். செல்ல வேண்டும், செல்ல வேண்டும். நாட்டாமலை தென்பகுதிக்கு சென்ற அந்த பெண்ணுக்கு என்ன ஆபத்து அறிய வேண்டும் என்றால் அப்படி ஆட்டமாட்டா. வேட்டை ஆடவே பிறந்தவன். வேட்டைக்கு ஆடுகிற வேண்டும் தம்பி. அண்ணா, நாம் இருவர் ஒன்று சேர்ந்தால் வேட்டை ஆடுவது வழக்கம். உண்மைதான். ஏனென்றால் வேட்டை ஆடுவதற்கென்றே பிறந்தவன் இந்த கருப்பசாமி. உண்மைதான். கண்ணு கட்டுவதில் சிறந்தவன் நீ. உண்மைதான். மலை விரிப்பதில் சிறந்தவன் நான். ஆமாண்ணா. இன்று கண்ணி கட்டுபவனும் வலை விரிப்பவனும் சேர்ந்திருக்கின்றோம் அல்லவா? உண்மைதான். ஆகினாலே கண்ணி கட்டி வலை விரித்து வேட்டையாட வேண்டும் இந்த நாட்டாமலை எல்லையை நோக்கி. அப்படி ஆட்டமாட்டா. எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? எப்படிடா? வேட்டைக்கு போவாடா சின்ன கருப்பு, வில்லப்பத அடுத்து வாடா தம்பி கருப்பா. செடியை கலைச்சு செவலாயம் பண்ண விட்டோம். அநேக தூரமாக வந்து விட்டோம். அதோ காட கவுதாரியில கூட்டம் கூட்டமாக ஓடுகிறது. உண்மைதான். ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதை பிடிக்க வேண்டும் என்றால் எப்படி? எப்படினா அனகாட கிட்டா கருப்பா கண்ணி பப்பா கண்ணி கண்ணி பப்பா கண்ணி பப்பா